கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்தமானவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு அநேக வசனங்களோடு ஆழமான கருத்துக்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள பல வசனங்கள், விளக்கங்கள், தகவல்கள் இதில் இருக்கும். இப்பொழுது செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோட நாம் இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆண்டவரே, நீர் செய்து வருகிற ஏராளமான நன்மைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இப்போதும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஏற்ற விதத்தில் அதை தியானிக்கும்படியாக நீர் கிருபை சிராஜா, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கட்டும். நாங்கள் கடைசி வரைந்து உங்களை நிலைத்திருக்கத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யத்தில் பங்கடையத்தக்கதாக கிருபை செய்யும். இன்னும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவற்றையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளு பரம்பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற விதத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிற சில காரியங்களை, சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், பொதுவாகவே அவர் சொல்லுகிற காரியம், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லி. லேவியராகமம் 11:44 பார்க்கும்போது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணியும் உங்களிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அடுத்த வசனம், அதுலேயும் நான் கர்த்தர், கடைசியில் முடிவில் பார்த்தீங்கன்னா நான் கர்த்தர், சரியா, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. லேவியராகமம் 19:2, சரியா, அதில் எப்படி இருக்கு? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 22:32 பார்க்கும் பொழுது, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார்? என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக அப்படின்னு. அடுத்தது ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ள உன்னதமானவர் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். சரியா, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி. அப்ப பரிசுத்தமுள்ள கர்த்தர் நொறுங்கிய இதயம் உள்ளவர்கள் மத்தியிலே அவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறார். எசேக்கியேல் 38:16 அதை என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 39:27 அதுலேயும் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓசியா 11:9 அதுலேயும் அப்படியே கர்த்தர் தன்மை பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய இந்த வசனங்களை எல்லாம் மேற்கோளாக காட்டி அந்த வசனங்கள்லாம் இப்படியாக நான் பரிசுத்தர் என்று சொல்லி இருக்கிறது, இந்த மாதிரி, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அப்படியாக எழுதியிருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டிலே பேதுரு அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சரி, இந்த விதமாக கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவை 9 இடங்களிலே, குறைந்தபட்சம் 9 இடங்களிலே வருகின்றன. அவர் கர்த்தர் கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நித்தமும் துதிக்கப்படத்தக்கவர். அடுத்தது இந்த வசனங்களையும் பாருங்கள். யாத்திராகமம் 3:13 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். 14 என்ன சொல்லுகிறது? அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர்
என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்ன, கர்த்தருக்கு என்று பண்புகள் உண்டு. மனிதர்களுக்கு குணங்கள் இருப்பது போல கர்த்தருக்கும் பண்புகள் உண்டு. அவருக்கு குணம் என்று சொல்லி பல குணங்களை சொல்லலாம். ஆனால் எல்லா குணங்களும் எதிலே அடிப்படையாக இருக்கிறது? அவர் பரிசுத்தர் என்பதிலே, அந்த அடிப்படையிலே இருக்கிறது. எல்லாத்துக்கும் பேஸாக அடிப்படையாக இருப்பது அந்த பரிசுத்தமான தன்மை. கர்த்தர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். இப்படி நம் வசனத்தை சொல்லிக் கொண்டு போகலாம், அவர் மகிமை உள்ளவர் என்று சொல்லி. ஆனால் அதில் முக்கியமாக அவர் தம்மை எந்த குணாதிசயத்தை அதிகமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார்? அவர் பரிசுத்தமானவர். அசுத்தம் அவரிடத்துல இருக்க மாட்டாது, அவரிடத்துல நெருங்க முடியாது அதால அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட தன்மையுள்ள கர்த்தர், அந்த அளவுக்கு யாருமே பரிசுத்தர் கிடையாது. சரியா? அப்ப மோசே சந்தித்த கர்த்தர் முதலாவது வேதத்துல நம்ம அப்படி பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யார் மூலமாக கர்த்தர் வெளிப்படுகிறார்? மோசையின் மூலமாக முட்செடியில தரிசனமாக விளங்குகிறார். அப்படி அந்த தரிசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? நீ இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றார், கட்டளை கொடுக்கிறார். அப்ப மோசே தயங்கி, இப்படி இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே நான் இந்த செயலை நான் அவளிடத்தில் சொன்னால், இந்த காரியத்தை அவள் சொன்னால் அவர்கள் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? எந்த கடவுள் உன்னை அனுப்பினார் என்று சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஏனென்று சொன்னால் பல கடவுள்களை அவர்கள் கேள்விப்பட்டு இருக்கிறார். உங்களுடைய பெயரை சொல்லுங்கள், அந்த பெயரை சொல்லி அந்த கடவுள் அழைக்கிறார் என்று சொல்லி. அவருடைய நாமம் அதிசயமானது. அப்படிப்பட்ட கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் தான். சரியா? இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் ஐ ஆம் தட் ஐ ஆம்னு இருக்கு. நான் தான் அப்படின்னு சொல்லி. அவருக்கு இணை அவர் தான். வேற யாரையுமே உதாரணமாக காட்ட முடியாது. மனிதர்களாகிய நாம் நமக்கு இணையாக காட்டலாம், அது என்னை போல ஒரு மனிதன் சொல்லி, அவரை போல நான் ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் ஒப்பிட்டு காட்டலாம். ஆனால் கர்த்தர் அவருக்கு இன்னொருவரை ஒப்பிட முடியவில்லை, ஒப்பிடக்கூடாது. அவர் நானாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை பற்றி சொல்லுகிறார். அதே காரியத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் தம்மை அப்படியாக வெளிப்படுத்துகிறார், பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார். அவரை பற்றியும் அவர் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களுடைய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த பொழுது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று இப்படியாக நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள் என்று தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அது பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி. அதுபோலதான் மரியாளிடத்திலே முதல்ல தேவதூதன் வந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது எனப்படும் என்று சொல்லி. அதாவது உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை பரிசுத்தமானவர், மற்ற உலகத்தில் உள்ள பிள்ளைகளைப் போல இல்லை, உலகத்தில் உள்ள மனிதர்களைப் போல இல்லை, அது பரிசுத்தமானது என்று சொல்லி. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தராயிருக்கிறார். பிதாவுடைய அதே தன்மையை அவர் பெற்றவராயிருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் ஏன் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும்? வேதத்தில் பரிசுத்தமாய் நடந்தவர்கள் தங்களுக்கு மாத்திரமல்ல, தங்கள் இனத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். உதாரணமாக பார்த்தால் யோசேப்பு, மோசே, சாமுவேல், தானியேல் இவர்களெல்லாம் தங்களை சூழ்ந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். மோசே அந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். யோசேப்பு அவர் தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல, அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். அதுபோல சாமுவேல் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். தானியேல் அவருடைய மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அந்த பகுதியிலே வாழ்ந்த அந்த நாட்டிற்கு, அதற்கே அவர் ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தார். அதே நேரத்தில் இந்த பரிசுத்தமாய் வாழாதவர்கள், பாவம் செய்பவர்கள், அவர்கள் தங்களுக்கும் அநேகருக்கும் தீங்கை வருவித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அந்த பாவத்தினுடைய விளைவு, அதனுடைய கஷ்டம், துன்பம் எல்லாம் மற்றவர்களும் அனுபவிக்கிறார்கள்.
ஒருவேளை ஒரு மனிதன் அதிகமாக குடித்து வெறித்து கொண்டிருந்தால் அவனாலே அவனுடைய குடும்பத்தினர் கஷ்டப்படுகிறார்கள், மற்றவர்களும் அதனாலே கஷ்டப்படுகிறார்கள், அவனையும் அவன் கெடுத்து கொள்ளுகிறான். அப்படி பாவம் செய்பவர்கள் அநேகருக்கு ஒரு தீங்கை செய்பவர்களாக சாபமாக விளங்குகிறார்கள். ஆனால் பரிசுத்தமாய் நடக்கிறவர்களோ தங்களுக்கு மாத்திரமல்ல பிறர்க்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவனுடைய குணாதிசயம், அவர்கள் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறார்கள், அதை குறித்து ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு நாத்திகர் இருந்தார். அவர் காட்டு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பார்க்கிறார், மிக மிக உயரமான மரங்கள். அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். மிக உயரமான மரங்கள் எவ்வளவு உயரமா இருக்குது அப்படின்னு சொல்லி, எவ்வளவு அருமையாக காற்று அடிக்கிறது என்று சொல்லி. அங்கே நீரோடை சலசலவென்று ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு தெளிந்த நீர், அருமையாக இருக்கிறது அப்படின்னு அவர் இயற்கையை ரசித்து கொண்டே போகிறார். அப்படி போகும்பொழுது அவருக்கு பின்பதாக ஒரு புதரிலிருந்து சரசர என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன என்று சொல்லி திரும்பி பார்த்தால் ஒரு கரடி அது இவரை பார்த்து விட்டது. அது இவருக்கு பின்னாலே தொடர்ந்து வருகிறது. இவர் அதற்கு தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வேகமாக ஓடி வரும் பொழுது அதுவும் துரத்துகிறது. அதை லேசாக திரும்பி பார்த்துவிட்டு மறுபடியும் இன்னும் வேகமாக ஓடுகிறார். அதுவும் இன்னும் வேகமாக ஓடுகிறது. அப்பொழுது அந்த வேகத்துக்கு கரடி மிக அதிகமாக வேகமாக ஓடுவதனால இன்னும் அதிகமாக முயற்சி செய்து ஓடும்போது அவர் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார். அப்பொழுது அந்த கரடி அவர் மேலேயே தன்னுடைய காலை வைத்து விட்டது. இவர் கடவுளை நம்பாத மனிதர், இவர் ஒரு நாத்திகர். அந்த நேரத்திலும் கூட வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்கிறார், தனக்கு ஏதாவது உதவி எங்கிருந்தாவது வருதா என்று சொல்லி. அப்பொழுது திடீரென்று சொல்லி என்ன நடக்கிறது, இந்த காட்டினுடைய அசைவுகள் நின்று விட்டது. காற்று அடிக்கிற அந்த வேகம் அதெல்லாம் நின்று விட்டது. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுச்சு. தண்ணீர் ஓடுவது நின்று விட்டது. கரடி ஒரு ஓங்கிய கையோடு அப்படியே அது சிலையை போல நிற்கிறது. வானம் அப்படியே, இந்த வானத்திலே ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தோன்றுகிறது. மேகங்களுக்கு நடுவிலே ஒரு குரலும் கேட்கிறது, நீ என்னை உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இவ்வளவு காலம் நீ நாத்திகனாக இருந்தாய் என்பதை நீ கொஞ்சம் யோசித்து பார் என்று அந்த குரல் பேசுகிறது. அப்போது அவர் அண்ணாந்து பார்க்கிறார். தன்னை அழைப்பது கடவுள் என்பது புரிகிறது. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார், இவரிடத்துல எப்படி நாம் நாத்திகராக இருந்து விட்டோமே என்று சொல்லி யோசிக்கிறார். எப்படி நாம் உதவி கேட்பது? இங்க வானத்திலிருந்து அந்த குரல் உண்டாகிறது, நீ இவ்வளவு காலம் நாத்திகனாய் இருந்தாய், பலருக்கு கடவுள் இல்லை என்று நீ போதித்து வந்திருக்கிறாய், இப்போது நான் உதவி செய்ய வேண்டுமா உனக்கு என்று சொல்லி கேட்கும்போது இவர் என்ன யோசிக்கிறார், சரி நாம் வேற விதமாக கேட்கலாம் என்று சொல்லி, நான் இவ்வளவு காலம் நாத்திகனாய் இருந்தேன், திடீரென்று உம்மிடத்திலே உதவி கேட்பது சரியா இருக்காது. என்னை இந்த கரடி விட்டுவிட வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியாது. எனவே இந்த கரடியை ஒரு கிறிஸ்தவராக மாற்றிவிடும் என்று சொல்லி, இது ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டால் நல்லது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது உடனடியாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த ஒளி மறைந்து விடுகிறது, காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது, மேகங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. அந்த கரடி என்ன செய்கிறது, இவர் மேலே 2 காலையும் வைத்துவிட்டு அமைதியாக கண்ணை மூடுகிறது. மூடி வானத்தை பார்த்து அது வேண்டிக் கொள்கிறது, இரக்கமும் கிருபையும் உள்ள கர்த்தாவே, உம்முடைய அளவற்ற களஞ்சியத்திலிருந்து இன்றைக்கு எனக்கு இந்த உணவை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுதான். அப்ப இந்த கரடி, கிறிஸ்தவ கரடி, இப்ப அது என்ன செய்யுது, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட போதும். அப்ப கரடி கிறிஸ்தவனாய் மாறிவிட்டாலும் கூட கரடியினுடைய சுபாவம் மாறவில்லை. உயிர்களை அடித்து கொல்லக்கூடிய அந்த சுபாவம் அதற்கு மாறவில்லை. அதுபோலதான் மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அதே விதமான பாவ காரியங்களை அவர்கள் பின்தொடர்கிறார்கள். அவர்கள் வட்டிக்கு
கடன் வாங்குகிறார்கள், ஆடம்பர வாழ்க்கை நடத்துகிறார்கள், பெருமை உள்ளவர்கள், ஏமாற்று உள்ளவர்கள், ஜோசியம் பார்க்கிறவர்களாக, கோபப்படுகிறவர்களாக, இப்படி பல காரியங்களை தங்களுக்குள்ளே அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ
எல்லாம்